கும்பலாக சேர்ந்து கொண்டு அப்பாவிகளை அடிப்பதும் அவர்களை கொலை செய்வதும் துன்புறுத்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வடநாட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்றைய தினம் நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது தமிழ்நாடு அரசையே பதற வச்சிருச்சு. ரயிலில் பயணம் செய்த ஒரு வடநாட்டை சார்ந்த சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை பிடித்து 4 பொறுக்கி பசங்க கஞ்சாவை போட்டுக்கொண்டு அந்த இளைஞனை பயங்கர ஆயுதத்தை கொண்டு வெட்டக்கூடிய சம்பவம் நேற்று நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. சரிங்களா? இது போன்று மனிதனை அடிக்கக்கூடிய சம்பவம், அவனை கொடூரமாக சித்திரவதை செய்வதும் அவனை கொடூரமாக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வடநாட்டில் நடந்தால் நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே வடநாட்டு தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி சில கூட்டங்கள் அவதூறு பரப்பி வரக்கூடிய இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அந்த கூட்டத்திற்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? தமிழ்நாடு அரசு இந்த அப்பாவியை தாக்கிய அந்த 4 கஞ்சா பொறுக்கிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரிங்களா? எல்லாருமே சின்ன பசங்க தான், 17, 18 வயசு சின்ன பசங்க தான். 3 பேர்த்த பிடிச்சி உள்ளே ஓட்டிருக்காங்க. ஒருத்தனை நீதிமன்றமே அவனை ஜாமீனில் விட்டுருச்சு. தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கஞ்சாவுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுத்தால் தான் இது போன்ற குற்றங்கள் குறையும். சரிங்களா? இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த சிறுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரிங்களா? இவனெல்லாம் சின்ன பசங்கன்னு பார்த்து நம்ம வெளியே விட்டோம்னா நாளைக்கு இவன் தான் பெரிய ரவுடியாக நிற்பான். இந்த சின்ன பசங்க தான் பெரிய சம்பவத்தை பண்ண கூட தயங்க மாட்டான். சரிங்களா? அந்த வீடியோவை பார்க்கும் போதே நமக்கு அப்படி தான் தெரியுது.